வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இரண்டாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன். முதல் மேட்ச் மாதிரி லேட்டா ஆரம்பிப்பான்னு நினைக்காதீங்க. அதாவது டைம் வந்து இது கொஞ்சம் முன்னாடி 1 மணி நேரம் முன்னாடி ஆரம்பிக்கிறதுனால டைம் வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க. லாஸ்ட் மேட்ச் மாதிரி 8:30 தானே அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. இது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நடக்குது. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பர் இருந்தீங்கனாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஃபர்ஸ்ட் மேட்சுக்கும் வந்து நம்ம வந்து பிச்சோட வியூ எல்லாம் அவங்களுக்கு காமிச்சு பிச்சோட ரிப்போர்ட் அப்புறம் அவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரி நடந்ததா இல்லையான்னு பார்த்தோம் அப்படின்னா நடக்கல. எப்பவும் போல பிச் ரிப்போர்ட்ல வந்து பேட்டிங் நல்லா சாதகமா இருக்கும்னாங்க. பட் ஒரு இன்னிங்ஸ் இந்தியா வந்து உண்மையிலே நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஆனா கடைசியிலே வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் முடியிற டைம் லாஸ்ட் ஒரு 2-3 ஓவர்லயே கொஞ்சம் மேட்ச் மாற ஆரம்பிச்சது. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் வரும்போது அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்து பிச் வந்து பவுலிங் பிச் மாதிரி வந்து மாறிட்டு அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. ஸோ ஒரு பார்ட் கரெக்டா சொன்னாங்க, ஒரு பார்ட் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு பிச் ரிப்போர்ட் ஓகே. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மேட்ச் வந்து ரொம்ப சின்ன பிச்சில் தான் விளையாண்டாங்க. இன்னைக்கு வந்து வேற பிச்சில் ஆடுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம பிச் ரிப்போர்ட் எல்லாமே இந்த டாஸ் போட்டதுக்கு அப்புறம் பார்த்தா உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல் ஆகும். இப்போதைக்கு பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி பிச் ரிப்போர்ட்ல பெருசா நம்ம உள்ள இறங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதே போல இப்போ நீங்க ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பா பிரோஜனமா இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ஃபேண்டசி ஆப்பை பத்தி தான் நான் சொல்றேன். ஏன்னா நீங்க கம்பேர் டு மற்ற ஆப்புக்கும் இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் வைஸா நீங்க எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய சேவ் ஆகும். அதே போல குறிப்பா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க X11 ஆப்ல ரொம்ப நாளாவே. நீங்க ஒரு அமௌண்ட் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, வித்ட்ராவல் பண்ணாலும் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. அதனால ஒரு பெஸ்டான ஆப். அதே போல ப்ரோ கபடி லீக்குக்கு வந்து உங்களுக்கு வந்து லோவஸ்ட் கமிஷன்ல தான் பண்ணி கொடுக்குறாங்க. மற்ற ஆப்ல 15%, இங்க வந்து வெறும் 5%ல தான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை வச்சு இப்ப நீங்க ஒரு 50 ரூபாய்க்கு மற்ற ஆப்ல 2 கான்டெஸ்ட் போட்டீங்கன்னா இந்த 50 ரூபாய்க்கு நீங்க இதுல 3 கான்டெஸ்ட் போட முடியும். ஏன்னா அந்த லெவலுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து கம்மியா இருக்கு. லோ இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஹை இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி. அதே போல லீடர் போர்டு எல்லா முக்கியமான சீரீஸுக்குமே ஒன்னு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இல்லைன்னா சீரியஸ் லீடர் போர்டு அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. பெருசா ஹை இன்வெஸ்டரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, சின்ன ஸ்மால் இன்வெஸ்டரையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் கூட பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து போர்ட்ல வந்து ஒரு இந்த ஹெட்ஃபோன் மண்டையில மாட்டுற ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கினேன். செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதோட பிரைஸ் வந்து ரொம்ப பெருசா இல்லைனாலும் 2500 ரூபாய் நமக்கு அது பெருசுதான். மற்றவங்களுக்கு பெருசா இல்லையா, நமக்கு அது பெருசுதான். அது மட்டும் இல்லாம ஒரு ஹை கிளாஸ் சவுண்டோட நல்லா இருந்தது. மற்ற ஆப்ல கூட ஏதாச்சும் ஏமாத்துவாங்க, டிலே ஆகலாம்னு சொல்லலாம். சில ஆப் ஏமாத்தி இருக்கவும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம ப்ரொமோட் பண்ணாத ஆப் தான். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கே இடம் இல்லை. லீடர் போர்டு முடிஞ்ச 2-3ஆவது நாள் உங்களுக்கு வந்து பிரைஸ் வந்து உங்க வீட்டை தேடி வந்துடும். வேணும்னா நான் அடுத்த வாட்டி அந்த போட்டு ஹெட்போனை கூட நான் போட்டு நிக்கிறேன், நீங்க பாருங்க. அந்த லெவலுக்கு நல்ல ஏதாவது ப்ராடக்டா தான் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. போட்டுங்கிறது சும்மா சாதாரண கம்பெனி கிடையாது, தெரியும் நினைக்கிறேன். ஸோ எல்லா ஃபியூச்சருமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. பிச் ரிப்போர்ட் நான் ஏற்கனவே சொன்ன போல ஜார்ஜ் பார்க் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும் மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அந்த கிரவுண்ட் வந்து ரொம்ப பழமையான கிரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது பேசிக்கா உள்ள இன்ஃபர்மேஷன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸுக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. பேட்ஸ்மேன் வந்து இங்க ஸ்கோர் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். அதே போல அவங்க வந்து நல்ல ஸ்கோர் வேணும்னா நல்லா அடிச்சாதான் இந்த மேட்ச் வந்து ஸ்கோர் வரும். லாஸ்ட் மேட்ச் போல நல்ல இஷ்டத்துக்கு ஃப்ரீயா ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ அதுதான் இதுல வந்து சொல்லியிருக்காங்க. டாஸ் ஃபேக்டர் வந்து கொஞ்சம் இந்த கிரவுண்ட்ல வந்து முக்கியமா இருக்கும். ஸோ எல்லாமே அவ்வளவுதான். ஸோ மறக்காம ஒரு 7 மணிக்கு நம்ம டெலகிராம்ல ஜாயின் பண்ணிங்கன்னா அன்னைக்குள்ள பிச் ரிப்போர்ட் பிளஸ் பிச்சோட வியூ. பவுண்டரி லைன் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து போட்டோ போடல அவங்க அபிஷியல் சைட்டாவே. பட் 56 மீட்டர் தான் இருந்தது. ஓவராலா இந்த பிச்ல வந்து மொத்தமாவே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 T20 மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. அதுல வந்து 2 பேட்டிங் ஃபர்ஸ்டும் 2 பேட்டிங் செகண்ட் வின் பண்ணிருக்காங்க. 0ல இருந்து 150க்குள்ள 2 இன்னிங்ஸும், 150 to 169க்குள்ள 2 இன்னிங்ஸும், 70 to 89க்குள்ள 4 இன்னிங்ஸும் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 145ல இருந்து 165 வரைக்கும் இருக்கலாம் இருக்காங்க. ஹை ஸ்கோர் இந்தியா ஸ்கோர் பண்ணிருக்காங்க, 180 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. லோ ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்கா 58க்கு 8 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம டைரக்டா ப்ரெடிக்ஷன் பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா டீம்
லாஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா முதல் T20 வந்து நம்ம ஸ்மால் லீக் வந்து நல்ல ஒரு வின். ஓகே, ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட்டபிள். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் எப்பவும் சொல்றது போல அந்த கீழே இருந்து போறது பவுலர்ஸ்க்கு வந்து நான் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்திருந்தேன். நிறைய பேர் அந்த இடத்துல பேட்ஸ்மேனை போட்டிருந்தாங்க. பட் நம்ம வந்து எப்படியோ தப்பி தவறி பொழைச்சி வின் பண்ணிட்டு வந்த மேட்ச். இந்த மேட்ச் நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாப் 6 எடுத்துக்கோங்க. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, ரிங்கு சிங். இந்த 6 பேர் தான் இந்தியாவோட பெரிய ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லலாம் பேட்டிங்ல. அதுல யாருக்கெல்லாம் டபுள் அட்வான்டேஜ் இருக்கு? நம்ம லாஸ்ட் மேட்ச் பார்த்தது போல ஹார்திக் பாண்டியாவுக்கு வந்து ஒரு டபுள் அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டபுள் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கே தெரியும், ஹார்திக் நம்ம வந்து ரவுண்ட் பண்ண வேணாம், இப்பவே ரவுண்ட் பண்ணா உங்களுக்கு வந்து குழப்பிடும் நண்பா. ஸோ அந்த ரவுண்ட் பண்றதை மட்டும் நம்ம இது பண்ணிக்குவோம். சோ ஹார்திக் பாண்டியாக்கு வந்து டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்? அவர் வந்து ஒரு 3 விக்கெட் இந்தியா அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா பேட்டிங் வர்றாரு. பிளஸ் பவுலிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவர் பிளேல ஒரு சில ஓவர் பிளஸ் மிடில் ஒரு ஓவர், ஃபைனல் டெத்து கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15வது ஓவர்ல ஒரு ஓவர் கோல் பண்றாரு. அது எப்படி பார்த்தாலும் அவருக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். லாஸ்ட் மேட்ச் அவர் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துருக்கலாம், பேட்டிங்கும் சரியாடல, விக்கெட்டும் ஸ்கோர் பண்ணல அப்படிங்கும் போதுனாலும், இருந்தாலும் இந்த கேட்ச் பிடிச்சதான் பாயிண்ட் வாங்கிட்டாரு. என்னதான் இருந்தாலும் ஹார்திக் பாண்டியா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு என்னால ஸ்வேரா சொல்ல முடியும். அதுக்கு அடுத்து சஞ்சு சாம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல சேட்டா வந்து பங்களாதேஷ் சீரியஸோட ஒரு செஞ்சுரி போட்டாரு. இப்போ முதல் மேட்ச் வந்து 100 போட்டாரு. அதனால எல்லாருமே இந்த மேட்ச்ல வந்து அவரை வந்து எடுத்துருவாங்க. பிளஸ் அவர்கிட்ட நம்ம பார்க்கக்கூடியது விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க வருவாங்க. ஆனா லாஸ்ட் மேட்ச் பெருசா ஒரு கேட்ச் ஸ்டம்பிட் எதுவும் பண்ணல, ஒரே ஒரு கேட்ச், ஒரு 8 பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிடைச்சது. 8 பாயிண்ட்னாலும் சும்மா கிடையாது. ரிங்கு சிங் அடிச்ச ரன்னுக்கு பக்கத்துல வரைக்கும் கொண்டு வர்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அது. அதனால சஞ்சு சாம்சன் பிளஸ் ஹார்திக் பாண்டியா 2 பேருக்குமே இந்தியால நல்ல ஒரு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அந்த டாப் 6 கேட்டகரியில. அதுக்கு அடுத்தபடியா இன்னிங்ஸ் ஆடக்கூடிய அபிஷேக் சர்மா, ஏற்கனவே சொன்னது போல அபிஷேக் சர்மா இந்த பங்களாதேஷ் T20ல இருந்தே அவர் சரியா ஆடல. ஒரு 3 T20 ஆடல. அதுக்கடுத்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கா கூட 4வது மேட்சும் ஆடல. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 T20 சீரீஸ் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் பயங்கரமா பிடிச்சு அடிச்சு விடுவாரு. அதனால அபிஷேக் சர்மா வந்து கொஞ்சம் ஒரு 50-50% ஆப்ஷன்ல உள்ள பிளேயர் தான். ஏன்னா 50% தான் அவரை ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அது நம்ம எடுத்து ஸ்கோர் பண்ணா பரவாயில்ல, எடுத்து ஸ்கோர் பண்ணல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா போயிடும். அதுக்கு ஏதாச்சும் ஒரு பவுலிங் ஆப்ஷன் கூட பண்ணிடலாமேங்கிற மாதிரி இருக்கும். அடுத்து சூர்யா வந்து டீமோட கேப்டன் பிளஸ் நல்லாவே பேட்டிங் ஆடுவார். எப்படி பார்த்தாலும் மினிமம் 40ல இருந்து 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கேரண்டியா ஆடி கொடுக்குறாரு. ஒரு 20 ரன் அடிச்சா கூட அதுல 6, 4 பாயிண்ட் எல்லாம் சேர்த்து வந்துருவாரு. அதனால சூர்யாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாப் 6ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 50-50% ஆப்ஷன்ல உள்ள பிளேயரா தான் இருக்கிறாரு. ஏன்னா அபிஷேக் சர்மாவை எடுத்தவங்க திலக் வர்மாவை எடுக்க மாட்டாங்க, திலக் வர்மாவை எடுத்தவங்க அபிஷேக் சர்மாவை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான். ஸோ நம்ம ஆப்போனன்ட் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவோட வந்தா அப்படின்னா திலக் வர்மாவை எடுக்க மாட்டேங்கிறாங்க, திலக் வர்மாவோட வந்தாங்கன்னா அபிஷேக் சர்மா எடுக்க மாட்டாங்க. ஆனா அபிஷேக்குக்கும் திலக்குக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அபிஷேக் சர்மா கன்சிஸ்டன்சியா எல்லா மேட்சுமே ஒரு 20, 30, 40 அந்த மாதிரி ஸ்கோர் பண்ண மாட்டாரு. அடிச்ச அன்னைக்கு 100 இல்லைன்னா அவுட். ஆனா திலக்கிட்ட ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே ஒரு கன்சிஸ்டன்சி பாயிண்ட் எதிர்பார்க்கலாம். நீங்க ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் வந்துட்டீங்கன்னா ஒரு 40+ இல்ல ஒரு 35+ எல்லா மேட்சுமே அவர் வந்து சராசரியா வாங்கி கொடுப்பாரு. அது திலக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். அடுத்து ஹார்திக் பார்த்தாச்சு. அடுத்து ரிங்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிங்கு வந்து சூப்பரான பிளேயர், அட்டகாசமான பிளேயர், பினிஷ் பண்ணக்கூடிய பிளேயர். ஆனா ஃபேண்டசின்னு வரும்போது அவருக்கு பேட்டிங் சான்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா கடைசி ஒரு 3 ஓவர் இல்ல ஒரு பயங்கரமான பிரஷர்ல பேட்டிங் கிடைக்கும். அதனால எல்லா மேட்சுமே அவரால் பெஸ்டான ரிசல்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா சில மேட்ச்லாம் லாஸ்ட் மேட்சும் அப்படிதான், ஏதோ ஹார்திக்லாம் அவுட் ஆனதுனால கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு 17 ரன் 20 ரன் கிட்ட வந்தாரு. இல்ல அப்படின்னா அது கூட கிடைச்சிருக்கு. அதனால அதுதான் ரிங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ். மற்றபடி நீங்க ஒரு சொல்லலாம், மற்றபடி நீங்க செலக்ட் பண்றதுன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இதுதான் இந்த டாப் 6ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா எல்லாரும் வந்து முதல் இம்பார்ட்டன்ட் கொடுக்கிறது ஹார்திக் பாண்டியா, 2வது சஞ்சு சாம்சன், 3வதா பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ். இந்த 4வது ஆப்ஷன் தான் உங்களுடைய ஆப்ஷன். ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா
திலக்கு, இல்ல அப்படின்னா அபிஷேக் சர்மா. இந்த 4ல யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். அபிஷேக் சர்மா எடுத்தீங்கன்னா திலக் எடுக்க முடியாது, திலக் எடுத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாவை நீங்க வந்து சூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 4 இம்பார்ட்டன்ட், ஒரு 6ல 4 பேர் பார்த்தோம்னா இந்த 4 பேர் இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. ரிங்கு அண்ட் அந்த ஒருத்தர் வந்து நீங்க வந்து மினி லீக் மெகா லீக்ல வந்து கண்டிப்பா போக்கஸ் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா பவுலிங் ஆப்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா அக்சர் பட்டேல், சிங், ஆவேஷ் கான், பிஷ்னாயி, வருண் சக்கரவர்த்தி. யார் இந்தியால இனிஷியல்ல பவுல் பண்றா அப்படின்னா சிங்கும் ஆவேஷ் கானும் தான் இனிஷியல்ல பவுல் பண்றாங்க. முதல் 4 ஓவர் பவர் பிளேல 1வது ஓவர், 2வது ஓவர், 3வது ஓவர், 4வது ஓவர். டெத்ல யார் பவுல் பண்றா? கடைசி 4 ஓவர் சிங்கும் ஆவேஷ் கான் தான் பவுல் பண்றாங்க. அப்போ என்ன பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இந்த 2 டெத்ல பிளஸ் இனிஷியல்ல ஒரு 4 ஓவர், டெத்ல 4 ஓவர், சோ கம்ப்ளீட்டா 8 ஓவர் பவுல் பண்றாங்க. அதனால கண்டிப்பா இவங்களுக்கு வந்து விக்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால 2 பேர்கிட்ட இருந்தும் மினிமம் நான் 4 விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கிறேன். அது ஒண்ணு சிங் 3 எடுக்கலாம், ஆவேஷ் கான் 1 எடுக்கலாம், இல்ல ஆவேஷ் 3 சிங் 1, இல்ல ஆளுக்கு 2 விக்கெட் கூட எடுக்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு 4+ விக்கெட் வந்து இந்த 2 பேர்கிட்ட வந்து கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்சர் படேல். அக்சர் படேல்கிட்ட வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா திணறின மாதிரி இன்னைக்கு இந்தியா திணறினாங்கன்னு வைங்க, அப்போ அவுட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா இந்த இந்தியா டீம் வந்து நம்ப முடியல கொஞ்சம். ஏன்னா வந்தா வருது, போனா போதுடா, அட்ரா அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறாங்க வர்ற பிளேயர்ஸ் எல்லாரும். அது ஒரு நாள் டபக்கு மாறிடும், விக்கெட் விழுந்துட்டு வைங்களா, அப்போ அக்சர் படேலுக்கு ஒரு பேட்டிங் சான்ஸ் கிடைச்சி ஒரு 25 ரன் கணிசமா ஆடி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு வைங்களா. லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஒரு பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட்களை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ரொம்பலாம் தேவையில்லை, ஒரு 20 ரன்னும் பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா சரியான ஃபேண்டசி பாயிண்ட்டுக்குள்ள தலைவன் வந்துருவான். அதனால அக்சர் படேல் இம்பார்ட்டன்ட். அடுத்து பிஷ்னாய். எப்பவும் சொல்றது போலதான், பிஷ்னாய் வந்து எடுத்தா 2 விக்கெட் 3 விக்கெட் தான் தலைவன், இல்லைன்னா விக்கெட்டே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிதான். லாஸ்ட் மேட்ச் வந்து பிஷ்னாயோட விக்கெட் தான் நம்மளுடைய ரேங்க வந்து டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்தத அப்படி இங்க பூஸ்ட் பண்ணி கொண்டு போச்சு. அதே போலதான் வருண் சக்கரவர்த்தி. எப்படி பார்த்தாலும் இந்த 2 மெயின் ஸ்பின்னர் கிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கக்கூடியது ரொம்பலாம் கிடையாது, ஒரு 3ல இருந்து 4 விக்கெட் வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவை போட்டு தள்ளிடுவாங்கன்னு தான் தோணுது இப்ப இந்த இந்தியா டீமை பார்த்தா. அதனால மினிமம் 3ல இருந்து 4 விக்கெட், அது வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும் அல்லது பிஷ்னாயா இருக்கட்டும், 2 பேரும் சேர்ந்து 3ல இருந்து 4+ விக்கெட் கூட எடுத்து கொடுக்கலாம். லாஸ்ட் மேட்ச் எடுத்தாங்க, ஏன்னா கம்ப்ளீட்டா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸா இருக்கிறாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 பேர்கிட்ட இருந்தும் மினிமம் 7 ஓவர் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் 8 ஓவர் எதிர்பார்க்கலாம். நீங்க வந்து அக்சர் படேல் கிட்ட இருந்து 3 ஓவர் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அக்சர் படேல் 1 ஓவரும் இவங்கிட்ட இருந்து 1 ஓவர், இல்ல அவங்ககிட்ட இருந்து 1 ஓவர் பண்ணி ஹர்திக் வந்து அதிகபட்சம் 2ல இருந்து 3 ஓவர் வந்து ஹர்திக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சோ அவ்வளவுதான் நண்பா, நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நான் வந்து கடைசி ஒரு 4 ஸ்லைடு வச்சிருக்கேன், எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஈஸியா இன்னும் எக்ஸாம்பிள் புரியும்படியா நம்ம வந்து சொல்லலாம். அடுத்து சவுத் ஆப்பிரிக்கா டீம். சவுத் ஆப்பிரிக்கா டீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஆடினாங்க, பட் பவுலிங் கொஞ்சம் இதா பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் போட்டிருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த டாப் 6ல பாத்தீங்க அப்படின்னா ரிக்கல்டன், அடுத்து வந்து மார்க்ரம், டப்ஸ், கிளாசன், மில்லர், க்ரூகர். ஸோ ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபேமஸான பிளேயர்ஸ் ஆடுறாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க. இங்க யாருக்காச்சும் டபுள் அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிக்லட்டனுக்கு வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல கிளாசனும் வந்து நமக்கு ஃபேண்டசில காமிக்கும். ஸோ அதனால 2 பேருக்கும் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் தான் காமிக்கும். ஸோ அதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. அண்ட் ரிக்கல்டன் தான் லாஸ்ட் மேட்ச் நிப்பாருன்னு சொன்னாங்க, நின்னாரு. ரிக்லட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளஸ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து நல்லா ஆடி இருக்கிறாரு. நீங்க லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் ஃபேண்டசி பாயிண்ட் இல்ல ரன்ஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரிக்லட்டன் வந்து அந்த லெவலுக்கு ஆடினாரு. இப்போ இந்தியா கூட ஒரு மேட்ச் சரியா ஆடல அப்படிங்கறதுனால 1000 மடர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸோடலாம் அவர் வந்து செம்மையா ஆடி கொடுத்தாரு, அது ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியா மார்க்ரம் கிட்ட வந்து நமக்கு வந்து ஒரு டபுள் அட்வான்டேஜ் இருக்கு. என்ன, ஒரு ஸ்பின் பவுலரா இருக்காரு. 7th பவுலிங் ஆப்ஷன்ல வந்து மார்க்ரம் வந்து இருக்கிறாரு. ஏன்னா 5 ப்ராப்பரான பவுலிங் வச்சிருக்காங்க. 6வதா க்ரூகர் இருக்காரு, 7வதா தான் மார்க்ரம் தெரிஞ்சு நீங்க அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 1 or 2 ஓவர்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஆனா ஒரு ஓப்பனிங் ஆடக்கூடிய பிளேயர் 1 ஓவர்ல 2 ஓவர், அந்த 1 ஓவர் 2 ஓவர்
அந்த லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் போல் பண்ணாரு, ஆனா அடிச்சாங்க அந்த ஓவர் 10 ரன் பிளஸ் போயிட்டு, அதனால அவர் அடிச்ச உடனே ஓவர் போடல. அதே இது அந்த ஓவர் வந்து ஒரு 3 ரன் கொடுத்தாருன்னு வைங்களேன், அடுத்த ஓவர் போட்டிருப்பாரு. அடுத்த ஓவர்ல ஒரு 8 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்துருந்தாருன்னு வைங்களேன், அடுத்த ஓவர் போட்டிருப்பாரு. அதனால அந்த முதல் ரன் ஒரு ஓவர் 2 ஓவர் டிசைட் பண்ணும் அவர் 4 ஓவர் போடுவாரா மாட்டாரா அப்படிங்கிறத. அதனால மார்க்ரம் வந்து லைட்டா அட்வான்டேஜ் உள்ள பிளேயர் தான். அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ், கிளாசன் மில்லர்லாம் ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன். அடுத்து வந்து க்ரூகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுலிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அவரும் வந்து பாத்தீங்கன்னா கணிசமா ஒரு 15 ரன்னோ ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னா ஒரு சூப்பரான ஃபேண்டசி பாயிண்ட்குள்ள வரலாம். அதிகபட்சம் அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதிகபட்சம் 2ல இருந்து 3 ஓவர் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டப்ஸ் கரண்ட்ல வந்து நல்ல ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி நடந்த நம்ம 100 லீக், அதுக்கப்புறம் இன்னொரு லீக் ஆடினாங்களே, ஒரு நல்ல லீக் ஆடினாங்க, அதுல எல்லாமே டப்ஸோட கான்ட்ரிபியூட் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. சூப்பரான நல்ல யங் டேலண்டட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம், நல்ல ஹார்ட் ஹிட். அதே போல கிளாஸ் எல்லாம் அந்த வேர்ல்டு கப் எப்படி ஆடினார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் ஆடக்கூடிய சீரீஸ். அதனால கிளாசனும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அடுத்து மில்லர் எப்பவுமே இப்ப இந்த சிபிஎல் எல்லாமே ஆனாரு, நல்ல ஒரு ஆவரேஜா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். பட் அவங்க அடிச்சு கொடுக்கக்கூடிய பாயிண்ட ஒரு பவுலரால நம்ம ஈக்குவல் பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனாலதான் நான் லாஸ்ட் மேட்ச் வந்து ஃபுல்லா பவுலிங் ஆப்ஷனை நம்பியே நான் வந்து போனேன். பட் என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மார்க்ரம், ரிக்கல்டன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா க்ரூகர், இந்த 3 டபுள் அட்வான்டேஜ் இருக்க பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த 3 பேர் ஒன்னு ஸ்டப்ஸ், கிளாசன், மில்லர், இந்த 3 பேர்ல இருந்து யாராச்சும் ஒருத்தரை வந்து நீங்க வந்து தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். அடுத்து யான்சன் பவுலிங் ஆப்ஷன், யான்சன், பிராட்மன், அடுத்து கோட்ஸி, அடுத்து மகராஜ், பீட்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பிராட்மன் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் பிளேஸ்ல ஆன பிளேயர் வந்து பெருசா 2 ஓவர் போட்டு அடி வாங்கிட்டாரு, ஒரு 6 அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. நம்ம கூட அவர் எடுத்திருந்தோம். ஆனா இந்த மேட்ச் இவர் தான் ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. பட் யான்சனுக்கு வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து நான் வைஸ் கேப்டன் கொடுத்தேன். ஏவில போவா வந்து ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டான். அவன் பால் அவனே போட்டு அவனே வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் பிடிக்க வேண்டிய மிஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பால் வந்து போல்ட் ஆக்கணும், அது எல்பிடபிள்யூ நம்ம நோ பால் ஆகி போச்சு. ஸோ நம்ம நேரம் இல்லைன்னா லாஸ்ட் மேட்ச் வந்து பக்கா ஒன் சைடா வின் பண்ணி இருந்திருப்பேன். ஒரு கான்டெஸ்ட் கூட தோத்துருக்க மாட்டேன். ஒரு கான்டெஸ்ட் தோத்துட்டேன் அந்த பிசி ஆப்ஷனால. ஏன்னா யாருக்கனவே சொன்னது போல யான்சனுக்கு வந்து லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஸ்கோர் பண்ணாரா? கண்டிப்பா பண்ணாரு லாஸ்ட் மேட்ச் வந்து. அதனால ஒரு குறையாம ஒரு 15 ரன் பிளஸ் ஒரு விக்கெட். அது மட்டும் இல்லாம இந்த டீமோட ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்றது யான்சனும் கோட்ஸியும் தான் இனிஷியல் அட்டாக் பண்றாங்க. 1 to 4 ஓவர் பிளஸ் கடைசி அந்த 17 to 20 ஓவர். இந்த 2 பேர் ஆக மொத்தம் 2 பேரும் சேர்த்து 8 ஓவர் பவுல் பண்றதுனால கண்ணை மூடிட்டு இந்த 2 பேருக்குமே நீங்க இம்பார்ட்டன்ஸ் வச்சிடலாம். குறையாம இந்த 2 பேர்கிட்ட இருந்தும் நீங்க 4ல இருந்து 5 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். எப்படி வந்து ஆவேஷ் கானும் சிங்கும் நம்ம இந்தியாவுக்கு வந்து இனிஷியல் டெத்தோ, அதே போலதான் யான்சன் பிளஸ் கோட்ஸி கண்டிப்பா 4ல இருந்து 5 விக்கெட் நான் எதிர்பார்க்கிறேன். 2 பேர்கிட்ட இருந்து சேர்ந்து இவர்கிட்ட இல்ல, 2 பேர்கிட்ட சேர்ந்து 4ல இருந்து 5 விக்கெட் பிளஸ் ஒரு லைட்டா ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் கூட அவருக்கு வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மகராஜ், பீட்டர் 2 பேருமே மெயின் ஸ்பின்னர்ல இருக்கிறாங்க. 2 பேருக்கிட்ட இருந்து சேர்ந்து நம்ம வந்து ஒரு 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு மேட்ச்ல 2 பேர்ட்ட இருந்து சேர்ந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா விக்கெட் 2 விக்கெட் எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து ஒரு 2ல இருந்து 3 பிளஸ் விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. மிடில்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட அட்டாக் தான் மகராஜ் பிளஸ் பீட்டர், க்ரூகர், அதுக்கப்புறம் மார்க்ரம் ஒரு ஓவர் போல் பண்றாரு. பிராட்மன் வந்து உள்ள வந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இருக்கும். அவர் வந்தாருன்னா அவருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல தப்பே கிடையாது. பவர் பிளேக்கு அப்புறம் வருவாரு, பிளஸ் டெத்லயும் அவர் அட்டாக் பண்ணுவாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிடில்லையும் அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பவுலரா இருப்பாரு. அப்படி வந்தார் அப்படின்னா 1 or 2 விக்கெட் கண்டிப்பா நீங்க ஷுவரா எதிர்பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் நண்பா சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம், எப்படி எப்படி பிளேயர்ஸ் வந்து டிஃபரன்ஷியலா நம்ம வந்து யோசிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டபுள் ஆப்ஷன். இன்னைக்கு மேட்ச்ல இருக்கக்கூடிய 5 முக்கியமான டபுள் ஆப்ஷன் கொண்ட பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹர்திக் பாண்டியா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் அக்சர் பட்டேல் லைட்டா பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. மார்க்ரம் ஓபனிங் வர்றாரு, 1 ஓவர்ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. யான்சன் பவுலிங் ஆப்ஷன் மெயின் பிளஸ் லைட்டா ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கு. க்ரூகர்
ஒரு பேட்டிங் இருக்கு, பவுலிங்கும் ரெண்டுமே பெருசா கிடையாது, ஆவரேஜா இருக்கு. பட் அவரோட ஃபேண்டசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா கடந்த 5 மேட்சா எல்லா மேட்ச்லயுமே ஆவரேஜா பார்க்கும்போது ஒரு 50+ வாங்கி கொடுக்குறாரு. அதனால இந்த 5 பிளேயர்ஸுக்கும் நீங்க வந்து அது உங்களுடைய ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, மினி லீக்கா இருந்தாலும் சரி, மெகா லீக்கா இருந்தாலும், மெகா ஜிஎல்லா இருந்தாலும் சரி, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. டபுள் ஆப்ஷன் பெஸ்டா இருக்கக்கூடிய இதுதான். பிளஸ் இது போக உங்களுடைய விக்கெட் கீப்பரை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சஞ்சு சாம்சன், ரிக்லெட்டனை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க பெரிய டபுள் ஆப்ஷன் கிடையாது. அதனால 5 முக்கியமான பிளேயர்ஸ் மட்டும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு மேட்ச்ல உங்களுக்கு வந்து கேம் சேஞ்சரா உங்களுடைய ஃபேண்டசில யாரெல்லாம் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருண் சக்கரவர்த்தி, ஆவேஸ் கான், ரிக்லெட்டன், அடுத்து வந்து க்ரூவர். ஏன் வருண் சக்கரவர்த்தி? ஏன்னா மேட்ச வந்து எப்படியாச்சும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வருண் 1-2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். அதனால கம்ப்ளீட்டா 4 ஓவர் போல் பண்ணுவாரு. ஒரு தரமான ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கொஞ்சம் இதா இருக்கும். அதே போல ஆவேஸ் கானை வந்து யாரும் பெருசா போக்கஸ் பண்றது கிடையாது. ஏன்னா நம்ம சிங் எடுப்போம், வருண் எடுப்போம், கிருஷ்ணா எடுப்போம், அக்ஷர் எடுப்போம், ஹர்திக் எடுப்போம். ஆவேஷைக்கு அப்படின்னு நினைப்போம். ஆனா ஆவேஷ் தான் 2வது மெயின் ஃபாஸ்ட் போலிங்ல இருக்காரு. இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிக்லெட்டன் இதுக்கு முன்னாடி நடந்த லாஸ்ட் 5 மேட்சோட ரன் சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸ்ல வச்சீங்கன்னா ரிக்லெட்டன் தான் டாப் ஸ்கோர்ல இருக்கிறாரு. அதுக்காக வந்து நீங்க டீம்ஸ்ல எடுத்து பார்த்து ஒரு கேம் சேஞ்சர் ஆப்ஷனும் யூஸ் பண்ணலாம். அதே போல க்ரூகரும் ஒரு ஆவரேஜான பேட்டிங் பிளஸ் போலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. அதனால இந்த 4 பேருக்குமே நீங்க வந்து உங்களுடைய இன்னைக்கு மேட்ச்ல கேம் சேஞ்சர் ஆப்ஷன் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த 4 பேரை கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியா இன்னைக்கு மேட்ச்ல இருக்கக்கூடிய லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்ஷர் படேல வந்து பெருசா யாரும் போக்கஸ் பண்ணல. நீங்க போக்கஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எதிர்பார்த்த போல ஒரு 20 ரன் ஒரு விக்கெட்னாலே 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடும். அதே போல அபிஷேக் சர்மா வந்து பங்களாதேஷ் சீரீஸோடையும் பெருசா யாரும் முதல் மேட்ச் 80% இருந்தாரு, அடுத்து 70 வந்தாரு, அதுக்கடுத்து 50 வந்தாரு. இப்போ இந்த மேட்ச் முதல் மேட்ச் வந்து 80% செலக்ட் பண்ணாங்க அபிஷேக், இப்போ 50% தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் அபிஷேக் சர்மா எடுத்த இடத்துல திலக் வர்மாவை கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ஆடிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு 1 சைட நம்ம வின் பண்ணி கொடுத்துருவாரு அபிஷேக் சர்மா. அதனால ரிஸ்க் உங்க கையில, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. பிஷ்னாய் எப்படி பார்த்தாலும் விக்கெட் எடுத்தா 3 விக்கெட் 2 விக்கெட், இல்லைன்னா சில நேரம் விக்கெட் எடுக்காம கூட போகலாம், அதுவும் இருக்கு. அடுத்து மகாராஜ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு விக்கெட்டாஸ் எடுத்து கொடுத்துருவாரு. ஏன்னா 4 ஓவர் மெயின் ஸ்பின் ஆப்ஷன்ல அவர் தான் இருக்காரு சவுத் ஆப்பிரிக்கால. டப்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து சூர்யாவை அப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது மாதிரி டப்ஸுக்கு நீங்க எந்த மேட்ச்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல ஆடி இருக்கிறாரு. ஸோ இந்த 5 பேருக்குமே லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, தப்பு கிடையாது. ஆனா டப்ஸும் அந்த லெவலுக்கு ஆடுவார். மார்க்ரம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அந்த லெவலுக்கு டப்ஸும் வந்து ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா டப்ஸை யாருமே பெருசா கண்டுக்கிறது கிடையாது. அதுக்கு அடுத்தபடியா ஓவர் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே வீடியோல சொன்னேன். இன்னைக்கு வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, சாரி இதுல வந்து பேர் வந்து அப்படி காப்பி பண்ணிங்க. ஓவர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இனிஷியல்ல பவுல் பண்றது சிங்கு, ஆவேஸ் கான். டெத்லயும் சிங்கு, ஆவேஸ் கான் தான். சவுத் ஆப்பிரிக்கால இனிஷியல்ல வந்து யான்சன் போட்சி, டெத்லயும் யான்சன் போட்சி. பிராட்மேன் வந்தாருன்னா ஒரு ஓவராச்சும் வந்து டெத்ல அவர் வந்து எடுப்பாரு. ஒருவேளை இந்தியால இருந்து ஹர்திக் கூட டெத்ல 1 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்றும் கரெக்டா ஃபில் ஆகல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன், ஸ்மால் லீக்கா இருந்தாலும் சரி, மினி லீக்கா இருந்தாலும் சரி, பாத்தீங்கன்னா இது பொதுவா இது வந்து ஸ்மால் லீக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹர்திக் பாண்டியாவே நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்தீங்கன்னா சேஃபா இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சூர்யா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஆடுறாரு, அதனால அவர் ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வருவாரு. சிங் மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் எடுத்து கொடுக்காரு, 50+ வந்து ஷேரா வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிங்குக்கு போலாம். யான்சன் நம்மளுடைய லாஸ்ட் மேட்ச் வைஸ் கேப்டன், எப்படி வந்து பேட்டிங் பிளஸ் போலிங் பண்ணாரு, அதை விட கூட பாயிண்ட் வாங்கி கொடுக்க வேண்டியது. 2 விக்கெட் வந்து மிஸ் பண்ணாரு அவரே. ஒரு கேட்ச், ஒரு ஸ்டம்ப் ஹிட், ஒரு போல்ட் ஆனது நோ பால் ஆகி போயிருச்சு. அதனால அவருக்கு ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டன். மார்க்ரம்க்கு வந்து கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும், அவரை ட்ரை பண்ணிக்கலாம். பட் இந்த 5 பேருக்குமே உங்க ஆப்போனண்ட் வந்து இந்த 5 பேரை தான் யோசிப்பான். ஸ்மால் லீக்கா இருந்தா இந்த 5 பேரை தான் யோசிப்பான். அதுல யாரு பெஸ்ட்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணி அடிக்கலாம். பொதுவா சேஃபா வர்றவன் ஹர்திக் யான்சனோட தான் வருவான். நீங்க ஹர்திக் சூர்யாவோட போகலாம், இல்ல ஹர்திக் சிங்கோட போகலாம், அது உங்களுடைய விருப்பம். இப்போ நீங்க ஒரு மினி லீக், மெகா லீக் அந்த மாதிரி நிறைய பேர் ஆடக்கூடிய லீக் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்கா போய் பார்க்கலாம். ரிக்லெட்டனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காலே நல்லா ரீசெண்டான பெஸ்ட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் ரிக்லெட்டன்.
கோட்ஸி இனிஷியல் பிளஸ் டெத்ல பவுல் பண்றாரு. நம்ம வந்து யான்சனை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண கிடையாது. இந்த மாதிரி லீக்ல நீங்க கோட்ஸி கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். வருண் சக்கரவர்த்தி அண்ட் அபிஷேக் சர்மா. அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சன் அடிச்ச 100 அவர் அடிச்சாருன்னு வைங்க, கேப்டனா மட்டும் போட்டிருந்தீங்க ஒன் சைடு வின். பட் இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிங்க. யாருக்குமே இங்க கிரிக்கெட் நாலேஜ் இல்லாம இல்ல, உங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும். என்னோட வியூ பாயிண்ட நான் சொல்றேன், உங்களுக்கும் அது செட் ஆச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். சோ வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பா யாரெல்லாம் இன்னமும் XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலையோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. சோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.